الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا لا تخونوا الله والرسول وتخونوا أماناتكم وأنتم تعلمون وقال النبي صلى الله عليه وسلم لا إيمان لمن لا أمانة له أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களையும் சேர்ந்தாற்போல் சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அந்த வார்த்தைகள் மார்க்கத்தின் அத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கிய வார்த்தை. அதுதான் தீன், அதுதான் மார்க்கம் என்று அழுத்தமாக சொல்வதற்கு சில வார்த்தைகள் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்வார்கள், அத்தீனு அன்-நஸீஹா, தீன் என்றாலே மொத்த தீனும் நலம் நாடுவதற்கு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல சொல்லுவாங்க, அத்தீனு அல் முஆமலா, தீன் என்றாலே கொடுக்கல் வாங்கல், அதற்கு பெயர் தான் தீன் என்று சொல்லுவாங்க. லா ஈமான லிமன் லா அமானத லஹு, தீன் என்று சொன்னால் அமானிதத்தை காப்பதற்கு பெயர் தான் தீன், அமானிதம் இல்லையே தீன் இல்லை என்று சொல்லுவாங்க. அப்போ சில வார்த்தைகள் இருக்கிறது, மார்க்கத்தினுடைய எல்லா பிரிவுகளையும் அவை உள்ளடக்கிய வார்த்தை. அவைதான் மார்க்கம், அதுதான் தீன், அது இல்லையேல் தீன் இல்லை என்பதை உணர்த்துவதற்கு சொல்வான். அந்த வகையில் அருமையானவர்களே, அமானிதம், அமானத் என்று அரபியில் சொல்லுவாங்க. அமானத் என்ற வார்த்தைக்குள் ரெண்டு பொருள் இருக்கிறது. ஒன்று அம்ன், உங்களால் பிறருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை என்கிற ஒரு நம்பிக்கை நீங்கள் தரணும். இவரால் எந்த ஆபத்தும் இல்லைப்பா எனக்கு. இரண்டாவது, இவரை நம்பலாம், இவர் நேர்மையானவர், இவருக்கு கடன் கொடுக்கலாம், அது திருப்பி வந்துடும், இவரோடு வியாபாரத்தில் கூட்டு சேரலாம், இவர் துரோகம் செய்ய மாட்டார். இந்த ரெண்டு அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் அமானத் என்கிற ஒரு வார்த்தை. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை வர்ணிப்பதற்கு கூட இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். நஸல பிஹிர் ரூஹுல் அமீன் என்று சொல்றான். இந்த திருமறையை கொண்டு வந்த அந்த பரிசுத்த ஆன்மாவாகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அல் அமீன் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறான். குர்ஆன்ல சூரத்து ஷுஆரா என்கிற ஒரு சூறாவில் 5 நபிமார்கள் அல்லாஹ் சொல்றான். அந்த 5 நபிமார்களும் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். இந்த 5 பேருமே சொன்னாங்க தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து, இன்னி லக்கும் ரசூலுன் அமீன், நான் உங்களுக்கு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இறை தூதர் மட்டுமல்ல, அமீன், என நம்புங்க, நான் சொல்றத நம்புங்க, நான் உங்களுக்கு நன்மையை நாடக்கூடிய நம்பிக்கையாளர். இந்த அமீன்கிற வார்த்தையை அங்கு பயன்படுத்துகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்பே அறியப்பட்ட வார்த்தை என்ன? அஸ்ஸாதிகுல் அமீன் என்பது தானே. காஃபிர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு வார்த்தை என்ன? அவர்கள் அமீன், நம்பிக்கையாளர் என்பது தான். இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய பொறுப்புகளை உள்ளடக்கிய வார்த்தை என்பதை நாம் தெரியாமலேயே தான் நம்முடைய காலங்கள் ஓட்டுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமானிதத்தை நீங்கள் உணர்வதற்கான ஒரு விஷயம் இது. யாராவது பயணம் செல்வதாக இருந்தால், பயணம் செல்கிற நேரத்தில் விடை பெறுபவர், அனுப்புபவர்கள் ஒருத்தர் மற்றவங்களை பார்த்து சொல்லணும். பயணம் செய்பவரும் தன்னை வழி அனுப்ப வந்தவங்களை பார்த்து சொல்லணும். வழி அனுப்ப வந்தவங்க அந்த பயணியை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அஸ்தௌதிஉல்லாஹ தீனக வ அமானதக வ ஹவாதீம அமலிக. 3 விஷயங்கள் தான் வருது. அஸ்தௌதிஉல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் தான் அவன் உன்னை பாதுகாக்க வேண்டும் என்று துவா செய்கிறேன். தீனக்க, அவன் உன்னை வழிகெடுத்துடக்கூடாது.
நீ தீனில் இருக்கணும். நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே என்ன ஆகும்? ஏன்னா உலகம் அப்படிப்பட்டது. காலையில் முஸ்லீமாக இருப்பான், மாலையில் காஃபிர் ஆகிடுவான். மாலையில் காஃபிராக இருப்பான், காலையில் முஸ்லீம் ஆகிடுவான். மாறி மாறி உறக்கும். நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே நீ வழி தவறிடாமல் இருக்க, அல்லாட்ட ஒன்றை ஒப்படைக்கிறேன். அமானத்தக்க, உன்னுடைய அமானிதம் என்கிற அந்த பொறுப்புகள், அமானிதம்னா என்னென்ன, எந்தெந்த விஷயங்கள் அதற்கு கீழ் வரும் என்பதை நான் சொல்வேன். அமானிதத்தை நீ கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாட்ட நான் கேட்டு போகிறேன். இப்போ நீ யாருக்கும் துரோகம் செஞ்சிடாத, நான் போயிட்டு வர்றதுக்குள்ள யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செஞ்சிடாத. ஓ ஹவாத்தீமா அமலி, உன்னுடைய எல்லா செயல்களது முடிவும் நல்லதாக இருக்க அல்லாஹ்விடம் நான் துவா செய்கிறேன். இந்த 3 விஷயங்களை ஒரு பயணி சொல்ல வேண்டும், அவர் அனுப்புகிறவங்களும் சொல்ல வேண்டும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தான். அருமையானவர்களே, நாம் இந்த அமானிதத்தில் எவ்வளவு அலட்சியமாக, எவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, அல் கத்லு ஃபீ சபீலில்லாஹ் யுகஃபிரு ذுனூப குல்லஹா இல்லல் அமானா. அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக கொல்லப்படுகிற நபர் அவர் இறந்து போயிட்டாருன்னா அவருடைய எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான். எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான். இல்லல் அமானா, ஆனால் அமானத்தை தவிர. அமானிதத்தில் ஏதாவது துரோகமோ ஏதாவது மோசடியோ செஞ்சிருந்தா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான் சொல்லிவிட்டு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, நாளை மறுமை நாளிலே ஒரு அடியானை அல்லாஹுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அவர் யார் தெரியுமா? உலகத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து கொல்லப்பட்டவர். உலகத்தில் அவரை மக்கள் ஷஹீத் என்றெல்லாம் பாராட்டியிருப்பாங்க. அந்த அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்ட மனிதனை அல்லாஹுக்கு முன்னால் கொண்டு வரப்படும். அல்லாஹ் அந்த மனிதரையும் பார்த்து சொல்வான், அத்தி அமானத்தக்க அப்படின்னு சொல்லுவான். நீ சில அமானித துரோகங்கள்லாம் செஞ்சிருக்கிற, இந்த அமானிதத்தை எல்லாம் நிறைவேற்றுன்னு அல்லாஹ் சொல்லுவான். இப்போ அந்த மனுஷன் சொல்லுவான், எல்லாம் தஹபத்தி துன்யா, துன்யாவே முடிஞ்சு போச்சே, நான் இங்கே யார்கிட்ட போய் அமானிதத்தை நிறைவேற்றுவது? அல்லாஹ் சொல்லுவான், புரியுதா? உனக்கு ஞாபகப்படுத்தத்தான் நான் சொன்னேன். மலக்குகளுக்கு அல்லாஹ் ஆணையிடுவான், இவனை ஹாவியா என்கிற நரகத்திற்கு தூக்கி போடுங்க, ஹாவியாங்கிற நரகத்தில் இவனை அனுப்புங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று சொல்லிவிட்டு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, அறிந்து கொள்ளுங்கள், ஸலாத்து அமானத்துன், தொழுகை அமானிதம். அடுத்து நான் அதை விவரிப்போம். அல் ஒது அமானத்துன், ஒது செய்றீங்களே அதுவும் அமானத்து தான். ஒல் வஸுனு அமானத்துன், வியாபாரிகள் வாங்கக்கூடியவர்களுக்கு பொருளை நிறுத்து கொடுக்குறீங்களே அதுவும் அமானிதம் தான் சொல்லிவிட்டு சொன்னாங்க, அஷத்துல் அமானா, அமானிதத்தில் ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அல் வதாயா, பிறர் உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகள், பிறர் உங்களிடம் ஒப்படைத்த அந்த அமானிதங்கள். ஆக அமானிதத்தில் கவனமாக இருங்கன்னு சொன்னாங்க. அவங்களுடைய மாணவர் இப்னு மஸ்ஊத் அவர்கள், ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் இந்த ஹதீஸை சொன்னதிலிருந்து அவர் சொல்வார், 3 விஷயம் மட்டும்பா, அந்த 3 விஷயம் நல்லவன் கெட்டவன் யாராக இருந்தாலும் அதை நீங்கள் கடைபிடிக்கணும். அமானிதம், அது காஃபிருக்கு நீங்கள் கொடுத்த அமானிதமாக இருந்தாலும் சரி அதை காப்பாற்றணும். 2வது வாக்குறுதி, முஸ்லிமோ காஃபிரோ நல்லவனோ கெட்டவனோ காப்பாற்றணும். 3வது உறவுகளை அரவணைப்பது, நல்லவனோ கெட்டவனோ உறவுகளை அரவணைக்கணும். இந்த 3 விஷயம் நீங்கள் முஸ்லிமு காஃபிர்னு பார்க்கக்கூடாது, நல்லவன் கெட்டவன் பார்க்கக்கூடாது என்று இப்னு மஸ்ஊதுடைய மாணவர் மைமூன் இப்னு மிஹ்ரான் சொல்லுவான். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் ஒரு ஆயத்தை அதுக்கு தான் இறக்கி வச்சான். பல முறை நாம் சொல்லியும் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொள்ளும் போது இறங்குகிற ஒரு வசனம், அந்த வசனம் குறித்து உலமாக்கள் சொல்லுவாங்க, அந்த வசனம் 3 வகையில் தனித்துவம் வாய்ந்தது. 3 வகையில். ஒன்று, குர்ஆனில் அல்லாஹ் இந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹ் உங்களை ஏவுகிறான் அப்படிங்கிற வாசகம் இடம்பெற்ற ஒரே ஆயத்து இந்த ஆயத்து தான். இன்னல்லாஹ யஅமுருக்கும், அல்லாஹ் உங்களை ஏவுகிறான், அன் துஅத்துல் அமானா, நீங்கள் அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் உங்களை ஏவுகிறான் என்று வரக்கூடிய ஒரே வசனம் இந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிற ஒரு வசனம் இதுதான். எனவே அந்த வகையில் இது தனித்துவம் வாய்ந்தது. 2வது, இந்த வசனம் காலத்தால் சிறந்தது. இது மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அன்றைய தினத்தில் இறங்கிய வசனம், வேற எந்த வசனமும் அதற்கு ஈடு கிடையாது. 3வது, இந்த வசனம் இடத்தால் தனித்துவம் வாய்ந்தது. இந்த வசனம் அருளப்பட்டது காபாவுக்கு உள்ள அருளப்படுது. மக்கா வெற்றி கொள்ளப்படுகிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலி இடத்துல சொல்லுவாங்க,
காபாவுடைய சாவியை போய் வாங்கிட்டு வா, உஸ்மான் இப்னு தல்ஹாட்ட இருக்குதுன்னு சொல்லி ஹஜ்ரத் அலி போவாங்க. உஸ்மான் இப்னு தல்ஹா அவர் காஃபிராக தான் இருக்கிறார். அந்த நிமிடம் வரைக்கும் அவர் காஃபிர், முஷ்ரிக், அவர் இணை வைப்பாளர். சாவியை தரமாட்டேன்னு சொல்லுவார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் அவரிடம் வாக்குவாதம் செய்து அவரிடம் சண்டை போட்டு அந்த சாவியை வாங்கிட்டு வந்துடுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாவியை திறந்து உள்ளே போய் தொழுவாங்க. காபாவை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே தொழுவாங்க. இந்த நிலையில் பெருமானாருடைய குடும்பமாகிய பனு ஹாஷிம் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், மக்கால நாங்கள் தான் ஜம்சம் தண்ணீரை விநியோகிக்கிறோம், இனிமேல் இந்த காபாவுடைய சாவி எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபாவில் இருக்கும்போதே அல்லாஹ் இறக்குறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத், இல்லை உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய குடும்பத்தாரிடமே சாவி இருக்குது, இந்த சாவியை அவங்கள்ட்டே கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் இறக்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்ததும் ஹஜ்ரத் அலியை கூப்பிட்டாங்க. எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அலி அவங்கள்ட்ட பேசினது, சண்டை போட்டது சொன்னாங்க. நீ போய் இந்த சாவியை உஸ்மான் இப்னு தல்ஹாட்ட கொடு, ரெண்டாவது நீ அவர்கிட்ட சண்டை பிடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்கு. சண்டை பிடிச்சிருக்கிறார் அவர், சண்டை பிடித்ததற்கு மன்னிப்பு கேட்கணும். யாருங்க? ஒரு காஃபிர். நான் தான் சொல்ல எல்லா மூணு விஷயம் எல்லாரும் பொதுவானவர்கள். ஒரு காஃபிர்கிட்ட, ஒரு இணை வைப்பாளரிடம் நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மூணாவதாக அவர்கிட்ட சொல்லு, இந்த சாவி கியாமத்து நாள் வரை உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லு. இந்த மூணு விஷயத்தையும் சொல்லி போய் தான் ஹஜ்ரத் அலி போய் கொடுப்பாங்க. இந்த சாவியை கொடுக்குற நிமிடம் வரைக்கும் அவர்கிட்ட இஸ்லாத்தின் மீது பற்றோ பாசமோ இல்லை. எப்போ ஹஜ்ரத் அலி இந்த மூணு விஷயத்தையும் செஞ்சாரோ, நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்கள்கிட்ட நான் அடாவடித்தனமாக சாவியை வாங்கிட்டேன், ரெண்டாவது உங்கள்கிட்ட தான் இது இருக்குன்னு பெருமானார் சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் அவர் ஓடோடி வந்து பெருமானாரிடம் சொல்லுகிறார், இந்த நேர்மை இருக்கிறது நபிமார்களை தவிர யாரிடமும் இருக்காது, இந்த அமானிதம் நபிமார்களை தவிர யாரிடம் இருக்காது, இப்போது நான் உங்களை மனப்பூர்வமாக ரசூல் என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று கலிமா சொன்னார். அருமையானவர்களே, இதைத்தான் மைமூன் இப்னு மிஹ்ரான் சொல்கிறாங்க. மூணு விஷயத்தில் நல்லவன் கெட்டவன் பார்க்கக்கூடாது. அமானிதம், நீங்கள் காஃபிரோ முஷ்ரிக்கோ யாராக இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட கொடுக்கல் வாங்கல் வைக்கிறீங்களா, ரொம்ப பேர்கிட்ட அப்படி ஒரு எண்ணமும் இருக்கும். அது யூத சிந்தனை. யூதனை பொறுத்த வரைக்கும் யூதர் அல்லாத யாரையும் ஏமாற்றலாம். இதை நான் சொல்லலை, குரானில் அல்லாஹ் சொல்கிறான், யூதன் அல்லாத யாரையும் ஏமாற்றலாம். அதனால தான் உலகத்தில் வட்டி லஞ்சம் எல்லாத்தையும் அவன் தான் கொண்டு வந்தான். யூதனை தவிர மற்றவனை ஏமாத்து, மற்றவன்ட வட்டி வாங்கு, யூதனை தவிர மற்றவன்ட லஞ்சம் வாங்கு. இது யூத கொள்கை. நம்மில் சில பேர் இடத்துலையும் அது இருக்குது. காஃபிர்கள்ட்ட வட்டி வாங்கலாம் இல்லையா, காஃபிர்களை ஏமாற்றலாம் என்றெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது மார்க்கத்தில். அருமையானவர்களே, இந்த அமானிதம் என்பது அவ்வளவு ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டது. அமானிதம் என்பது என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, எதிலெல்லாம் அமானிதம் உண்டு, அதையும் நாம் தெரியணும். உலமாக்கள் சொல்லுவாங்க, அமானிதம் என்று சொன்னால் அதில் 3 அம்சம் இருக்கும். முதலாவது அம்சம் என்ன? முதலாவது அம்சம் சொன்னாங்க, உனக்கு எதில் உரிமை இல்லையோ, உனக்கு உரிமை இல்லாத விஷயத்தில் பேணுதலாக நடப்பது அமானிதம். உரிமை இல்லாத விஷயத்தில் எச்சரிக்கையாக நடக்கிறது அமானிதம் என்று சொல்லுவாங்க. இதை உதாரணத்தோடு விளக்குவாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மதிய நகரத்திற்கு வந்தாங்க, 2 பெண்களுக்கு உதவி செஞ்சாங்க. அந்த பெண்களுடைய தந்தை ஒரு பிள்ளை அனுப்பி அவரை அழைச்சிட்டு வாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து வரப்படும் போது அந்த பெண்மணி தன் தந்தை இடத்துல சொல்லுவாங்க, இவர் கவியுல் அமீன், உடல் வலிமையும் இருக்குது, நேர்மையானவரும் இருக்குது. தந்தை கேட்பாங்க, உனக்கு எப்படி தெரியும் அவர் வலிமையானவர் என்று நேர்மையானவர் என்று எப்படி தெரியும்? அப்போ அந்த அம்மா அந்த பொண்ணு சொல்லுவாங்க, வலிமையானவர் என்று ஏன் சொல்கிறேன்னா 10 பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய ஒரு பெரிய கல்லை தனி ஒரு ஆளாக தூக்குனார், அவருடைய உடல் வலிமையை அங்கே பார்த்தேன். நேர்மையானவர் அமீன் என்று ஏன் சொன்னேன்னு சொன்னால், அவர் நடந்து வரும்போது எனக்கு உத்தரவிட்டார், நான் முன்னால் போகிறேன், பின்னால் நீ வா, பாதையை காட்டுவதற்கு ஒரு கல் எறிந்து கொண்டே வா, நான் வழித வராமல் இருக்கிறதுக்கு ஒரு கல் எறிந்து கொண்டு வா, எங்கேயாவது திரும்ப வேண்டிய இடம் இருந்தா, ஏன்னா நீ முன்னால் வந்தால் நான் உன்னை பார்க்க வேண்டி வரும். அப்போ ஒரு அந்நிய பெண்ணை பார்க்குற உரிமை நமக்கு இல்லை. அப்படி பார்ப்பது அமானிதத்தை மீறுகிற செயல் இல்லையா? இன்னைக்கு நம்ம எல்லாருமே தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ அந்நிய பெண்களுடைய படங்களை பார்க்குறோம், அந்நிய பெண்களுடைய ஃபோட்டோக்களை பார்க்குறோம். ஏதோ ஒரு விதத்தில் அது செய்தி வாசிக்கிற பெண்ணாக இருந்தால் கூட என்ன,
அவளை பார்க்கறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை, அந்த பார்வை உங்களுக்கு ஜாயிஸ் இல்லை. ஆனால் இந்த பேணுதல், இந்த அமானிதம் இன்றைக்கு யாரிடம் இருக்கிறது? எல்லாருமே கையில் ஃபோன் வச்சுருக்கிறோம், எல்லா விஷயங்களுக்கும் அதை பயன்படுத்துகிறோம். அதில் வரக்கூடிய வீடியோக்கள், ஃபோட்டோக்கள், அதிலும் ஆபாசமான, அருவருக்கத்தக்க, அரைகுறையான எத்தனை விஷயங்களை பார்க்குறோம். இந்த பார்வை செய்கிற ஜினா, பெருமானார் சொன்னாங்க, ஜினாஹன் நவர், தவறான பார்வை தான் பார்வை செய்கிற ஜினான்னு சொன்னாங்க. இப்போ இங்கே அமானிதம் என்பது யார்கிட்டையுமே கிடையாது. இரண்டாவது விஷயமாக, அமானிதம் என்று சொன்னால் அமானிதத்தை பாதுகாக்கணும். முதல்ல அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹதிஹிம் ராஊன், அவர்கள் அமானிதங்களையும் வாக்குறுதிகளையும் பேணி பாதுகாப்பாங்க. ஒரு ஆள் உங்கள்கிட்ட ஒரு பணமோ ஒரு பொருளோ அமானிதமாக கொடுத்தா, உங்கள் பொருளை பாதுகாக்கிறத விட மிக அதிகமாக நீங்கள் அதை பாதுகாக்கணும். நீங்கள் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குர்ஆனில் அல்லாஹ் அனாதைகளுடைய செல்வங்களை சாப்பிட்றத பற்றி கண்டித்து வசனங்களை இறக்கணும். அனாதைகளை பராமரிப்பவர்கள் அனாதை பொருளை சாப்பிட்டா நெருப்பை தான் நீ வயிற்றில் நிரப்புறேன்னு சொன்னான். இப்போ சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப நடுங்கி போயிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், எல்லாருடைய வீட்லேயும் நாங்கள் அனாதைகளை வச்சுருக்கிறோம். ஏன்னா அவங்கெல்லாம் அவங்க தந்தையர்கள் போரில் இறந்துட்டாங்க. அந்த அனாதை குழந்தைகளுக்கு செல்வங்கள் இருக்குது. அந்த செல்வங்களை எங்கள் செல்வத்தோடு வச்சு சேர்த்து தான் நாங்கள் பராமரிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் இப்படி சொல்கிறானே. இப்போ சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய சாப்பாட்டை தனியாக பிரிச்சிடுறது, அனாதையினுடைய சாப்பாட்டை தனியாக பிரிச்சிடுறது. இவர்கள் குடிக்கிற பானங்களை தனி, அனாதைகளுடைய பானங்களை தனி. ஏன்னா கலந்துடக்கூடாது பயம். அவருடைய இதை நீ சாப்பிட்டா வயிற்றில் நெருப்ப கொட்டுறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். தனித்தனியாக பிரிக்கிறாங்க சாப்பாடை. இதனால் என்ன ஆகுது? அனாதைக்குன்னு தனியாக சாப்பிட்டு அவருங்க முன்னால் கொண்டு போய் வைப்பாங்க. அவர் சாப்பிட்டுட்டு மிச்சம் வைப்பார், அது கெட்டு போயிடும். பெருமானாரிடம் வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் அனாதை பொருளை நெருங்காதேங்கிறான், தொடாதேங்கிறான். அதை சாப்பிட்டா நீ நெருப்பை வயிற்றில் கொட்டுறேங்கிறான். ஆனால் நாங்கள் வீட்டில் எப்படி இந்த அனாதைகளை தனியாக அவங்களுக்குன்னு எப்படி சமைக்கிறது? அப்போ தான் அல்லாஹ் குர்ஆனில் இந்த ஆயத்தை இறக்குறான், வயஸ்அலூனக அனில் யதாமா குல் இஸ்லாஹும் லஹும் கைர் வஇன் துஹாலிதுஹும் ஃபயஹ்வானுக்கும். அல்லாஹ் சொன்னால், அனாதைகளை பற்றி நபியை உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் சொல்லுங்கள், அனாதைகளை வளர்க்க ஆளாக்குறது, அவர்களை பராமரிக்கிறது நல்ல விஷயந்தான். அனாதைகளுடைய செல்வங்களை நீங்கள் கலந்து வைத்துக் கொள்வதில் தவறு இல்லை, தனியாலாம் பிரிக்க வேண்டாம். அவங்க பொருளை நீங்கள் எடுத்துக்காதீங்க, அவ்வளோதான். அதுக்காண்டி தனித்தனியாக சாப்பாடு, தனித்தனியாக குடிபானம் தேவையில்லை, ஒன்றாவே வச்சுக்கோங்க, பரவாயில்லை, அனாதைகள் உங்களுடைய சகோதரர்கள் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கும் அளவுக்கு சஹாபா பெருமக்கள் அந்த அனாதைகளுடைய செல்வத்தை பேணி வந்தாங்க. அதை அப்படியே பாதுகாப்பாங்க, அந்த பொருளை டச் பண்ணவே மாட்டாங்க. உங்கள்கிட்ட யாராவது ஒரு பணத்தை கொடுத்தாருன்னா, அந்த பணத்தை அவர் கொடுக்கும்போது அந்த பணத்தில் எந்த நம்பர் இருந்துச்சோ நீங்கள் அதை அப்படியே தான் கொடுக்கணும். நீங்கள் அதை இன்னொருத்தருக்கு என்ன செய்யக்கூடாது? கடனாக கொடுத்துடக்கூடாது. நம்மள்ட்ட தானே இருக்குது, சும்மா தானே இருக்குது. நீங்கள் அந்த பொருளை யாருக்கும் இரவலாக கொடுத்துடக்கூடாது. ஒரு ஆள் ஒரு பொருளை வீட்டை விட்டுட்டு போனாருன்னு இங்கே வெளிநாட்டுக்கு போகிறாரு, 5 வருஷம் என் வீட்டை பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. 5 வருஷம் கழிச்சு தானே வர்றாருன்னு சொல்லி அவர் உங்கள்கிட்ட பொறுப்பில் விட்டுட்டு போன வீட்டை வாடகைக்கு விட்டு அந்த வாடகை நீங்கள் சாப்பிட்றது. அவர் திருப்பி வந்தால் கொடுத்துக்கலாம், வீட்டை தானே பார்த்துக்க சொன்னார். இதெல்லாம் அமானித மோசடிகள், அமானித துரோகங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அமானிதத்தை பேணக்கூடியது இதுதான். அப்போ சஹாபாக்கள் பயந்தாங்க, இது எப்படி நாங்கள் தனித்தனியாக பராமரிப்பது என்று கவலைப்பட்டாங்க. 3வது விஷயம்தான் அமானிதத்தினுடைய 3வது தன்மை என்ன? அந்த அமானிதத்தை கொடுக்க வேண்டிய நேரம் வரும்போது கொடுத்து விட வேண்டும். அமானிதத்தை எப்போ கொடுக்கிற நேரம் வருதோ அப்போ அவர் கொடுத்த பொருளை எந்த சேதமும் இல்லாமல், எந்த கூடுதலும் இல்லாமல், யோசிக்காம அவற்றை அப்படியே கொடுத்து விட வேண்டும். இதுதான் அமானிதத்தை பேணுதல். அருமையானவர்களே, இதைத்தான் அல்லாஹ் நல்லோர்களுடைய குணமாகவும் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இந்த அமானித விஷயத்தில் சமூகம் பல விஷயங்களில் அக்கறையற்ற ஒரு நிலையில் பார்க்குறோம். அமானிதம் என்பது எதெல்லாம் வரும், எதிலெல்லாம் அமானிதம் இருக்கும்? ஒரு மனிதன் அமானிதத்தை பேணணும்னா 2 குணம் இருக்கணும். ஒன்று இல்மு, ஷரியத்துடைய இல்மு இருக்கணும். நிறைய விஷயங்களை தெரியாமல் தப்பு செய்கிறது இருக்குது. இப்போ அமானிதத்தை பேணுவதற்கு இல்மு இருக்கணும். 2வது நேர்மை இருக்கணும். இந்த 2 இருந்தால், இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற மாதிரி வகானல் இன்சானு ஸலூமன் ஜஹூலா, அறியாதவனாக சில பேர் இருப்பான், சட்டமே தெரியாது, அவன் அமானித துரோகம் பண்ணுவான். இன்னொரு பக்கம் எல்லா சட்டமும் தெரியும், அநியாயக்காரனாக இருப்பான். அருமையானவர்களே, எல்லா விஷயங்களிலும் அமானிதம் உண்டு.
நான் சொன்னேன் இல்லையா, ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து அமானத்துன், இந்த தொழுகையும் அமானிதம் தான். ஏன்னா இந்த தொழுகையை தக்பீர் தஹரீமாவிலிருந்து முடிக்கிற வரைக்கும் எப்படி என்னென்ன விஷயங்களை பேணணுமோ அதை நீங்கள் பேணி தொழுதாதான் உங்கள் தொழுகை அமானிதமாக தொழப்பட்ட தொழுகை. தொழுகையில் ஒரு சஹாபியை பார்க்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையில் இருக்கும்போது தாடியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் ஹஷா கல்பு ஹஷாத் ஜவாரிஹு, அவருடைய உள்ளத்தில் உள்ளச்சம் இல்லை, உள்ளத்தில் மன ஒருமை இல்லை, அது இருந்தால் வெளி உறுப்புகளும் அடக்கமாக இருந்திருக்கும். இப்போ நம்முடைய தொழுகையை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, தாடியை பிடித்ததற்கு இந்த தொழுகை அடக்கம் இல்லாத தொழுகை சொன்னாங்க. உங்களில் தொழக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறாங்க, ஆனால் சில பேருக்கு தான் முழு கூலி கிடைக்கும், சில பேருக்கு பாதி கூலி கிடைக்கும், சில பேருக்கு 3ல் 1 தான் கிடைக்கும், சில பேருக்கு 4ல் ஒரு பகுதி கிடைக்கும், சில பேருக்கு 10ல் 1 கிடைக்கும், சில பேருக்கு 9ல் 1 கிடைக்கும். குடைச்சிட்டே வந்து சொன்னாங்க, சில பேருடைய தொழுகை அந்த தொழுகை அவர்களை சபிக்கும். அந்த தொழுகை சொல்லுமா, தொழுது முடிச்சிருப்பான், தொழுகை சொல்லும், லையஅக்கல்லாஹு கமா லையஅதனி, நீ என்னை நாசமாக்கியது போல அல்லாஹ் உன்னை நாசமாக்கட்டும். யோசிச்சு பாருங்க, செல்போன் அடிக்கிறவங்கலாம் இந்த ஹதீஸை யோசிச்சு பாருங்க. தொழுகையில் உங்களுடைய செல்போன் அடிச்சதுன்னா நீங்க சலாம் கொடுத்து முடிப்பீங்க, இந்த தொழுகை சொல்லும், லையஅக்கல்லாஹ், அல்லாஹ் உன்னை நாசமாக்கட்டும், கமா லையஅதனி, நீ என்னை நாசமாக்கியது போல. நாம நம்முடைய தொழுகை முழுக்க வியாபாரத்தில் இருக்கிறோம், தொழுகை முழுக்க வேற சிந்தனையால் உட்கார்ந்துருக்கிறோம் இல்லையா. நம்முடைய தொழுகைக்கெல்லாம் என்ன நன்மை கிடைக்கும் அல்லாஹ் அறிவான். பெருமானார் பட்டியல் போடுறாங்க, பாதி, 3ல் 1, 4ல் 1, 10ல் 1, 9ல் 1, 8ல் 1, 7ல் 1, ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றாங்க. இப்படி சில பேர் இருப்பான், அவனை தொழுது முடித்ததும் அந்த தொழுகை அவனை சபிக்கும். கடைசியாக சொன்னாங்க, அந்த தொழுகை பழைய துணியை சுற்றி எரியப்படுவது போல அவனுடைய முகத்தில் தூக்கி எரியப்படும் சொன்னாங்க. அப்போ இது தொழுகையில் உள்ள அமானிதம் இல்லையா இது? நாம் தொழுகை எவ்வளோ கொஞ்சமாக தொழுகிறீங்களோ அதிகம் தொழுகிறீங்களோ அல்ல, அந்த தொழுகையில் ஒரு ஓர்மையும் ஒரு மனக்கட்டுப்பாடும் அப்படியே நம்முடைய தொழுகைகள் இன்றைக்கு அப்படி இல்லை. கொஞ்ச நேரம் அந்த தொழுகையில் நாம் செய்யக்கூடிய ஆயிரம் மக்ரூஹாத்துகள் சில விஷயங்களை சொன்னால் தொழுகையாளிகள் வருத்தப்படுறாங்க. சாதாரணமாக ஃபர்துகளை நின்று தொழணும், அமர்ந்து தொழுவதாக இருந்தால் நீங்கள் 2 விஷயங்களை தெரியணும். ஒன்று, உட்கார்ந்து தொழுகிற அளவுக்கு உங்களுக்கு நோயின் கடுமை இருக்குதா, அதை நீங்கள் உறுதிப்படுத்தணும். உட்கார்ந்து தொழும் அளவுக்கு உங்களுக்கு கடுமை இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தணும். இரண்டாவது, உட்கார்ந்து எப்படி தொழ வேண்டும், நீங்கள் சேரில் உட்காருப்பீங்களோ தரையில் உட்கார்ந்துருப்பீங்களோ, உட்கார்ந்து தொழுதா எப்படி தொழணும் யாருமே அதை தெரிவதற்கு, ஏன்னா அவருக்கு அந்த தொழுகையின் மீது அக்கறை இல்லை, அந்த தொழுகையை பற்றின அக்கறை அவருக்கு என்னங்க கிடையாது. அப்படி இருந்துருச்சுன்னா அவர் கேட்பார், நான் எப்படி தொழ வேண்டும் என்று கேட்கணும். பல முறை நாம் சொல்லியிருக்கிறோம், ஆனால் இன்றைக்கும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். உட்கார்ந்து தொழக்கூடியவர்கள் இல்லைங்களா, சேரில் உட்கார்ந்துருக்கிறவங்க சஜிதாவுக்கு போகிறப்போ கையை எப்படி முன்னால் நீட்டுறாங்க, அப்படி ஒரு நீட்டுதல் இல்லவே இல்லை. நீங்கள் சஜிதாவுக்கு போகும்போதும் உங்கள் கை தொடையில் தான் இருக்கணும், தொடையை விட்டு முன்னால் கொண்டு வருதல் இல்லை. ருக்குவுக்கு எவ்வளோ குனிஞ்சிங்களோ அதை விட அதிகமாக சஜிதாவுக்கு கொஞ்சம் நல்லா குனிய வேண்டும். அதான் பெருமானார் கற்றுத்தந்தது. இப்போ என்ன அக்கறை இல்லை நமக்கு, அவ்வளோதான். ஏதோ பள்ளிக்கு வந்தோம், பொழுதுபோக்குக்கு தொழுதுட்டு ஏதோ சலாம் தக்பீர் கட்டினோமா சலாம் கொடுத்தோமா, இப்படியான தொழுகை தானே நம்முடைய தொழுகை. அருமையானவர்களே, தொழுகையில் நம்முடைய இந்த அமானிதங்கள் அதனுடைய கவனத்தை நாம் என்ன சிறம் பேணுறோம். ஒரு இமாமா தொழுவிக்கிறாருன்னா அவருக்கும் அமானிதம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு இமாம் தொழுவிக்கிறாருன்னா அவருடைய துவாக்கள் எல்லாவற்றிலும் பின்னால் தொழக்கூடிய எல்லாரையும் அவர் சேர்த்துக்கணுமா, பின்னால் தொழக்கூடிய எல்லாரையும் சேர்த்துக்கொள்ளணும். தனக்கு மட்டும் கேட்கக்கூடாது, எல்லாம் எனக்கு மட்டும் அருள் புரி, எனக்கு மட்டும் கருணை காட்டு, எனக்கு மட்டும் செல்வத்தை கொடு, எனக்கு மட்டும் பரக்கத்து செய். ஒரு இமாம் அப்படி துவா செய்கிறாருன்னா சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இமாம் மக்களுக்கு துரோகம் செய்த இமாம், மக்களுக்கு அமானித துரோகம் பண்ணுறாரு. மக்கள் நினைக்கிறாங்க இந்த இமாம் நமக்கெல்லாம் துவா செய்கிறாருன்னு சொல்லி, ஆனால் அவர் யாருக்கும் துவா கேட்கல, தனக்கு மட்டும் கேட்டு போயிட்டே இருக்கிறாரு. இப்போ இந்த தொழுகைங்கிற இந்த வணக்கத்தில் என்ன இருக்கிறது, அமானிதம் இருக்கிறது. அருமையானவர்களே, அமானிதம் என்பது கொடுக்கல் வாங்கல்ல இருக்குது, அது நமக்கு தெரியும், ஆனால் நம்ம கடைபிடிக்கிறதே கிடையாது அந்த அமானிதத்தை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க, யாருடைய தொழுகையோ நோன்போ என்னை ஏமாற்றாதும் வாங்க.
யாருடைய தொழுகையும் என்னை யாரும் தொழுகிறத பார்த்து அவன் நல்லவன் சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன். ரொம்ப நோன்பு வைக்கிறாரு, அதை வச்செல்லாம் அவன் நல்லவன் நான் ஏற்றுக்க மாட்டேன் சொன்னாங்க. என்னிடம் அளவுகோல் என்பது அமானிதமே. ஏன்னா லா ஈமான லிமன் லா அமானத லஹு, அமானிதத்தை பாதுகாக்கிற பண்பு யாரிடம் இல்லையோ அவனிடம் ஈமான் இல்லை. ஹஜ்ரத் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, லா தன்துரு இலா தூலி ருகூஇ ரஜுலி வ சுஜூதி. ஒரு மனுஷர் தொழுறாருங்க, ரொம்ப நேரம் ருக்கூல நிற்கிறார், ரொம்ப நேரம் சஜிதா செய்கிறார். நம்மெல்லாம் அதைத்தானே பார்க்குறோம். அப்படிதான் அவங்களுடைய தரீக்காலாம் அது இல்லை. இன்னைக்கு தரீக்காக்கள் எல்லாம் தரீக்காக்கு ஒன்றும் நம்ம தப்பான ஆள் கிடையாது, அதெல்லாம் எதிர்க்கிற ஆள்லாம் இல்லை. ஆனால் இன்றைக்கு தரீக்கானா என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ருக்குனங்க தொழுக, அதுக்காரர்கள் வியாபாரத்தில் பேணுதலை சொல்லித்தர்றதில்லை, அமானித துரோகம் செய்யக்கூடாது சொல்லித்தர்றதில்லை, சொத்துக்களை சரியாக பிரிக்கணும் சொல்லித்தர்றதில்லை. ஆனால் முன்னோர்களுடைய தரீக்காவை பாருங்க. இமாம் ஜாஃபர் சாதிக் சொல்கிறாங்க, யாருடைய நீண்ட நேர ருக்குஐயோ யாருடைய நீண்ட நேர சுஜூதையோ பார்க்காதீங்க, அது அவர் பழகி போச்சு, அவ்வளோதான், பழகிட்டார். அது அவருக்கு ஈடுபட்டால் கூட கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அது தீன் இல்லை சொன்னாங்க. எதை பார்க்கணும்? வலாக்கின் உந்துரு இலா சிதுகி ஹதீதி வ அதாயி அமானதி. நீங்கள் கவனிக்க வேண்டியதெல்லாம் பேசினா உண்மை பேசுகிறாரா, அமானிதத்தை காப்பாற்றுறாரா, இந்த ரெண்டு விஷயம் அவர்கிட்ட ஒழுங்காக இருக்குதான்னு பாருங்க. இதைத்தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர ஒரு மனிதனுடைய தீனை எடை போடுவதற்கு அவருடைய அமானித ஒழுக்கம் எப்படி என்பதை பாருங்க. ரொம்ப நேரம் தொழுகிறதெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொன்னேன். இதாங்க தரீகா. பல பெரியவர்கள் இப்படித்தான் கற்றுக் கொடுத்தாங்க. அமானித மோசடி செய்யாமல் இருக்கிறியா நீ, எல்லாருடைய உரிமைகளையும் கரெக்டாக நிறைவேற்றுகிறாயா நீ, இதுதான் சரியான தீன் என்று சொல்லி கொடுத்தாங்க. அருமையானவர்களே, அவர்கள் வியாபாரத்தில் யாரையுமே ஏமாற்ற மாட்டாங்க. வாசிலா இப்னுல் அஸ்கா என்ற ஒரு சஹாபி, அவர் ஒரு ஒட்டகத்தை விற்பனைக்கு வச்சுருந்தார், விற்கலான் இருந்தார். அந்த ஒட்டகத்தை விற்கலான் இருக்கும்போது ஒரு வேலையாக அப்படி எஞ்சி போயிட்டார். அவர் வர்றதுக்குள்ளே அந்த ஒட்டகத்தை விற்றுட்டாங்க. யார்ப்பா வாங்கினதுன்னு கேட்டாங்க. ஒரு ஆள் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறார். பின்னாலேயே ஓடுனாங்க. ஓடி போய் கேட்டாங்க, இந்த ஒட்டகத்தை உனக்கு விற்கிறவர் இதில் என்ன குறை இருக்குன்னு சொன்னாரா அப்படின்னா. இல்லையே, சொல்லலையே, ஒட்டகம் நல்லா தானே இருக்குது, நல்ல கொளுத்த ஒட்டகம் நல்லா தானே இருக்குது, ஆரோக்கியமான ஒட்டகம் தானே சொன்னாங்க. இது ஆரோக்கியமான ஒட்டகம், கொளுத்த ஒட்டகம் தான், சந்தேகம் இல்லை. நீங்கள் வாங்குகிற நோக்கம் எதுக்கு? சாப்பிட்றதுக்கு, அறுத்து சாப்பிட வாங்குறீங்களா? அப்படின்னா ஓகே, கொண்டு போங்க. பயணத்துக்கு வாங்குறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் இந்த ஒட்டகத்தில் ஹஜ்ஜுக்கு போகணும், அதுக்காண்டி நான் வாங்குறேன். அப்போ சொன்னாங்க, அப்போ இந்த ஒட்டகம் உங்களுக்கு சரி வராது, வாங்க வந்து நீங்கள் ஒட்டகத்தை கொடுத்து உங்கள் காசை வாங்கிக்கிங்கன்னாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அதனுடைய கால் குழம்புல துவாரம் ஓட்டை விழுந்துருக்குது. இப்போ ஒட்டகத்தினுடைய கால் குழம்பு இருக்குது, அதில் ஓட்டை இருந்தால் அது பாலைவன மணலில் சீராக போகாது, நடக்காது. அதனால் மக்கா வரைக்கும் நீ ஒட்டகத்தில் பயணம் செய்து ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு இந்த ஒட்டால் ஆய்க்கில்லை, நீ வந்து இந்த ஒட்டகத்தை கொடுத்துட்டு காசை வாங்கிக்கப்பான்னு சொன்னாங்க. நபிசுல்லாஹ் அவங்க சொன்னதாக ஒரு ஹதீஸை எப்படி அமல்படுத்துகிறாங்க பாருங்கள். நபிசுல்லாஹ் சொன்னாங்க, எந்த ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு பொருளை விற்கும் போது அந்த பொருளுடைய உண்மையான தன்மைகளை விவரிக்காமல் விற்க அனுமதியே கிடையாதுன்னு சொன்னாங்க. இந்த அமானிதம் வியாபாரத்தினுடைய இந்த நேர்வு நம்மகிட்ட எங்கே போச்சு? இமாம் யூனுஸ் என்று ஒரு அறிஞர் இருந்தாங்க. அவர் தன்னுடைய கடையில் பல வகையான துணிகள் வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு வகை துணிக்கு ஒவ்வொரு ரேட்டு வச்சிருக்கிறாரு. இது 400 திர்ஹம், இது 200 திர்ஹம், இது 100 திர்ஹம். கடைக்கு அவங்க பள்ளிவாசலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு துணியை பையன் வித்துட்டான். ஆனால் பார்க்குறாங்க, அந்த துணி 200 ரூபா துணி, இவன் 400 திர்ஹத்துக்கு விற்றுருக்கான். இப்போ 200 ரூபாயப்போ எதுக்கப்பா 400 திர்ஹத்துக்கு விற்ற? நான் கவனம் இல்லாமல் விற்றுட்டேன். பின்னாலே போனாங்க, அவரை போய் பிடிச்சி சொன்னாங்க, வாப்பா என் கடையில் புள்ள பையன் உனக்கு தெரியாமல் 200 ரூபா பொருளை 400 ரூபாய்க்கு கொடுத்துட்டான். இப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைங்க எங்கள் ஊரில் இதை விட விலை அதிகம், அதனால் எனக்கு பரவாயில்லை, இந்த விலைக்கே நான் வாங்கிக்கிறேன், அது கூட தான் அது. இல்லைப்பா எங்கள் கடையில் உள்ள இந்த விலை இதுதான், வா அப்படின்னு கூட்டு போய் அந்த 200 ரூபாய் அவன் கையில் கொடுக்குறாங்க. இதுதான் வியாபாரத்தில் உள்ள அமானிதம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையே கசந்து போய் கிடக்குது. எல்லாம் என்னங்க கசந்து போய் கிடக்குது, எல்லாவற்றிலும் நமக்கு பிரச்சனை. என்ன காரணம்? எங்கேயுமே அமானிதம் இல்லை. கணவன் மனைவிங்கிற இந்த வாழ்க்கையும் அமானிதம் தான். கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள வாழ்க்கை அமானிதம். கணவன் மனைவியை பற்றி சொல்லக்கூடாது, மனைவியினுடைய குறையை சொல்லக்கூடாது, மனைவி கணவனுடைய குறையை சொல்லக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அமானித மோசடியில பெரிய மோசடின்னு சொன்னாங்க. இன்ன அஸமல் ஹியானான்னு சொன்னாங்க. பெரிய அமானித மோசடி என்ன தெரியுமா? கணவனுடைய குறைய மனைவி வெளியே சொல்வது, மனைவியினுடைய குறைய கணவன் வெளியே சொல்வது. இந்த ஹதீஸை நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் நாம கணவன் மனைவி குறைய சொல்லக்கூடாது. அவர்களுக்கு மத்தியில ஒரு பிரச்சனைன்னு வந்தா கூட குறைய இந்த பெண்ணிடம் இந்த குறைங்கிறத யார்கிட்ட சொல்லலான்னு சொன்னா, யார் அந்த பிரச்சனையில பேச போறாரோ, ஒரு காதியோ ஒரு பஞ்சாயத்து நடுவரோ, அவங்கள்ட்ட தான் சொல்லலாம். மூணாவது மனிதர்கள்ட்ட சொல்லக்கூடாது. குடும்பத்தில் உள்ள என் பொண்டாட்டி அப்படி இருக்கிறா எப்படி இருக்கிறான்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. என் கணவர் அப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிறாருன்னு சொல்லாமா? சொல்ல அனுமதி இல்லை. இன்றைய நம்முடைய மொத்த வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. இந்த அமானிதம் இல்லை. கணவன் மனைவிக்கு மத்தியில் ரகசியத்தை பாதுகாக்கிற பழக்கம் இல்லை. கணவன் வீட்டில் இல்லை, வெளியூர் போயிருக்கிறாருன்னா ஹதீஸில் வருது, உங்களுடைய அந்த கணவனுடைய விரிப்பில் கணவன் அனுமதி இல்லாமல் யாரையும் உட்கார வைக்கக்கூடாது. வீட்டுக்குள் யாரையும் அனுமதிக்க கூடாது, இல்லையா? இன்றைய நமது பெண்களுடைய நிலை என்ன? கணவன் வெளியில் இருக்கிறாரு இல்லையா, வீட்டுக்குள்ள ஒரு அந்நியான் ஒரு வேலையாக வருவதாக இருந்தால் கூட கணவனுடைய சம்மதம் வேண்டும். அது ஒரு பல்பை மாத்துறதா இருக்கட்டும், ஒரு டியூபை மாத்துறதா இருக்கட்டும். இதில் எத்தனை பெண்கள் துரோகம் செய்கிறாங்க. முஸ்லீம் பெண்களுடைய குணங்கள் இந்த சோசியல் மீடியாவில் ஒழுக்கம் போயிடுச்சு. அந்நிய ஆண்கள்கிட்ட பேசுகிறாங்க, இது கணவனுக்கு செய்கிற துரோகம். அந்நிய ஆண்களோடு சகஜமாக பழகிறாங்க, இது கணவனுக்கு செய்யக்கூடிய துரோகம். இது இல்லையா? கணவனுடைய அனுமதி இல்லாமல் வெளியே போகிறாங்க, இது கணவனுக்கு செய்கிற துரோகம். இன்றைக்கு பல மாநாடுகளுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் வெளிப்படையாக நின்று மீடியாக்களுக்கு முன்னால் பேட்டியும் கொடுக்குறாங்க. இது பெரிய அமானித துரோகம், அமானித மோசடி. ஆக இப்படி குடும்ப வாழ்க்கையில் அமானிதம் இருக்குது. அந்த அமானிதத்தை நம்மில் யாருமே கடைபிடிப்பது கிடையாது. அருமையானவர்களே, இந்த அமானிதங்களில் ஒன்று தான். நான் மீண்டும் மீண்டும் அதை சொல்லிக்கொண்டே இருப்பேன். இறந்தவருடைய சொத்துக்கள் அமானிதம். அது ஒரு மனுஷன் இறந்துட்டான்னு சொன்னால் இந்த சொத்துக்கள் அமானிதம். அந்த சொத்துக்களை குடும்பத்தில் இறந்து போனவருக்கு சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க, வாரிசுகள் சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைங்க பெரியவங்களாகிற வரைக்கும் அந்த குடும்பத்தில் மூத்தவர் யாரோ அவர் என்ன செய்யக்கூடாது? அந்த பொது சொத்தை கை வைக்கவே கூடாது, அந்த பொது சொத்தை விற்கக்கூடாது. சரிங்களா? எல்லாம் சட்டம். ஆனால் எத்தனை குடும்பங்களில் என்னென்ன நடக்கிறது? இறந்து போனவருடைய சொத்துக்கள் விஷயத்தில் பருவமடையாத சிறுவர்கள் இருப்பாங்க, மூத்தவர் இருப்பார், எல்லா சொத்தையும் அழிச்சிட்றாங்க. இந்த அமானிதம் நம்மள்கிட்ட இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு குகையில் 3 பேர் போய் பதுங்கினாங்க, மழைக்காக இடிக்காக. ஒரு பெரிய பாறாங்கல் மூடிக்கொண்டது. 3 பேருமே தங்களுடைய வாழ்க்கையினுடைய நல்லறத்தை சொல்லி அல்லாட்ட கேட்டாங்க. எல்லாம் இந்த நல்லறத்தை நீ பொருந்தி கொண்டா இந்த பாறையை விலகச்சைன்னு கேட்டாங்க. அதில் ஒரு ஆள், ஒரு முதலாளி. இந்த மாதிரி முதலாளிகளாக நம்ம இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. அவர் அல்லாட்ட என்ன சொல்கிறாரு? எல்லாம் ஏன்டா ஒருத்தன் வேலை பார்த்தான், சம்பளம் வாங்குறதுக்கு முன்னால் வாங்காமல் போயிட்டான், ரொம்ப நாள் கழித்து வந்தான், நான் அவனுடைய கூலியை கொடுத்தேன், இந்தப்பா இந்த ஆட்டு மந்தைகள்லாம் உனக்கு தான் எடுத்துக்கன்னு சொன்னேன். அந்த பையன், என்னங்க எனக்கு கேள்வி பண்ணிட்டீங்களா, எனக்குரிய கூலி கம்மி தானே, ஆட்டு மந்தை எனக்கு சொந்தமானு சொல்லி. அவர் சொன்னார், இல்லைப்பா நீ விட்டுட்டு போன கூலியை நான் என்ன செஞ்சேன், அதில் இந்த ஆடுகளை வாங்கி வளர்த்து பெருக்கி அதில் கிடைச்ச லாபம் தான், இதெல்லாம் உனக்கு தான். நம்ம முதலாளிகள் அப்படி யாராவது இருப்பாங்களா சொல்லுங்கள்? ஒரு தொழிலாளி சம்பளம் வாங்காமல் போயிட்டான், மறந்துட்டான், புரியுதா? அந்த சம்பளத்தை அவர் வியாபாரத்தில் போட்டு லாபத்தை ஏற்படுத்தி பல வருஷம் கழித்து வரும்போது ஒரு 10,000 2 லட்சமாக கொடுப்போமா நாமோ? அப்படி தான் கொடுத்தார். எல்லாம் உனக்கு இது பொருத்தம் என்றால் இந்த பாறை விலகட்டும். பாறை விலகச்சு. இன்னைக்கு நமக்கு முன்னாலேயும் பல பாறைகள் நிற்குது இல்லையா? ஒரு பாறை இல்லை, பல பாறை நிற்குது. நாமளும் கெஞ்ச தான் செய்கிறோம் இல்லையா? ஹரம்லையும் கெஞ்ச தான் படுது. யார் வாழ்க்கையிலையும் அமானிதம் இல்லாமல் இந்த பாறைகள் எப்படி நம்மை விட்டு விலகும்? நாம் இந்த அரசுக்கு எதிராகவோ அல்லது அநியாயக்காரர்களுக்கு எதிராகவோ கேட்குற இந்த துவாக்கள் இந்த முகட்டுக்கு மேலே கூட உயர்வதில்லை, ஒரு ஜான் கூட உயர்வதில்லை. ஹதீஸில் அப்படியே வரும். சில பேருடைய துவாக்களும் தொழுகையும் தலைக்கு மேலே ஒரு ஜான் கூட உயராதுன்னு சொன்னாங்க. ஏன்? நம்முடைய அமானித மோசடி தான். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குணத்தை தான் ஈமானுடைய அடிப்படை குணம், இந்த அமானிதம் என்கிற சிறந்த குணம் உங்களிடம் இருந்தால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள், நாம் ஏற்றிருக்கிற பொறுப்புகள் அமானிதம். இன்னைக்கு பொறுப்புகள் தகுதி பார்த்து கொடுக்கப்படுவதில்லை இல்லையா? நான் சொல்கிறது அரசாங்க பொறுப்புகள் எல்லாமே லஞ்சத்தை கொடுத்து பரிந்துரைங்கிற பேரில் லஞ்சங்களை கொடுத்து பொறுப்புகள்.
அப்படியானா அந்த லஞ்சத்தை வாங்கி பொறுப்புக்கு வந்தவன் அந்த பொறுப்பை எப்படி நிறைவேற்றுவான்? எல்லா இடங்களிலும் லஞ்சம் இல்லையா? முஸ்லீம்களாக இருக்கிறவர்களும் பொறுப்புகளில் இருக்கிறாங்க, பஞ்சாயத்தில் கவுன்சிலர்களாக இருக்கிறாங்க. அரசு கொடுக்குற நிதியை எதுக்கு கொடுத்தாங்களோ அதுக்கு பயன்படுத்துறது இல்லை. மோசடி, ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் செய்கிற மோசடி. இந்த மோசடியை செஞ்சு விட்டு எப்படி அவருடைய தொழுகை, அவருடைய ஹஜ்ஜு எவ்வாறு அல்லாஹ்ட்ட ஏற்கப்படும்? எனவே நாம் எல்லோருமே இதை நினைத்து கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் அஞ்சணும். அமானிதம் என்பது உங்களுக்கு உரிமை இல்லாத விஷயத்தில் நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது. இதுதான் அமானிதம். அது எல்லா விஷயத்தையும் கட்டுப்படுத்தும். எல்லாம் அல்லாஹ் திருமறையில் சொல்கிற வல்லதீன ஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன், அவர்கள் அமானிதங்களையும் ஒப்பந்தங்களையும் பேணி பாதுகாப்பார்கள் என்று சொல்லுகிறானே, அந்த நல்லடியார்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியல்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.